அடுத்து சித்திரை 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி போதாயன அமாவாசை. அன்றைக்கி தனிய நாள் கூட. பொதுவாகவே தனிய நாள் அப்படின்னாலே சுபகாரியங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு விளக்கப்பட்ட நாள் இன்றைக்கி. அடுத்தபடியாக போதாயன அமாவாசைங்கிறது சதுர்தசி திதியும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய நாள். சில இடங்களில் போதாயன அமாவாசை கொண்டாடுறதுனால இன்றைக்கி அதை பண்ணுறவங்க தாராளமாக போதாயன அமாவாசையை கொண்டாடலாம். சித்திரை 5 சனிக்கிழமை சந்திர தரிசனம். அடுத்தபடியாக சித்திரை 6 ஞாயிற்றுக்கிழமை. மெயினாக இன்றைக்கு அட்சய திருதியை. அது இல்லாமல் அட்சய திருதியை பற்றி பேசுகிறதுனா அரை மணி நேரம் பேசணும். சுருக்கமாக இன்றைக்கு பலராமர் ஜெயந்தி, ராஜமாதாங்கி ஜெயந்தி, இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம், எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி கரிநாள். ஆக இன்றைக்கி பலராமருடைய ஜெயந்தி நமக்கு தெரியும். பெருமாளுடைய பல அவதாரங்களில் பலராமர் அவதாரம் அந்த அவதார நாள். ஆகினால இன்றைக்கு பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறனால யாரெல்லாம் கிருத்திகை விரதம் இருக்கிறீங்களோ அது இன்னும் சிறப்பு. அடுத்தபடியாக அம்பாள் ராஜமாதாங்கி அவருடைய ஜெயந்தி, அவருடைய வழிபாடு. பொதுவாகவே இன்றைக்கு அட்சய திருதணிக்கு எல்லா விதமான ஆலயங்கள்லேயும் தெய்வ தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் இன்றைக்கி கரிநாள், சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். ஆக இன்றைக்கி அட்சய திருதிக்கு நம்ம என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கு இறை வழிபாடு, இல்லாதவர்களுக்கு நம்ம தானம் பண்ணுறது, இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிரார்த்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சித்திரை 7 திங்கக்கிழமை அன்றைக்கி சுப முகூர்த்தம். அன்றைக்கி கௌரி விரதம், பகலாமிகு ஜெயந்தி. ஸோ இன்றைக்கி முகூர்த்த நாள், எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் செய்கிறதுக்கு உகந்த நாள். கௌரி விரதம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இன்றைக்கி இருக்கலாம். அம்பாள் பகலாமிகியினுடைய ஜெயந்தி இன்றைக்கு அவளை வழிபாடு பண்ணுறது விசேஷம். சித்திரை 8 செவ்வாய்க்கிழமை சங்கரர் ஜெயந்தி. காலடியில் பிறந்த சங்கர பகவத் பாதர் அவருடைய ஜெயந்தி இன்றைக்கு. அதனால் அவருடைய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இன்றைக்கி லாவண்ய கௌரி விரதம். யாரெல்லாம் விரதம் இருக்கணும்னு கௌரி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இருக்கலாம். சித்திரை 9 புதன்கிழமை அன்றைக்கி இன்றைக்கி சஷ்டி விரதம். இன்றைக்கி சஷ்டி திதி. யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். அது இல்லாமல் ராமானுஜர் ஜெயந்தி.